ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரவானியா ஆர்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ரா மேங்கோ பிக்கல். அந்த ஆத்தென்டிக் மெத்தடில் ரொம்ப குயிக்காக அட் த சேம் டைம் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட செஞ்சு காட்ட போகிறேன். ஆத்தென்டிக் மெத்தடில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 6 கிளிமுக்கு மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன் இந்த சைஸில். இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு சில பேர் வீட்டில் நல்லா துருவி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆத்தென்டிக் முறைப்படி நம்ம பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, தென் பெருங்காயம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு, அதே மாதிரி தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு. எப்பவுமே நம்ம ஊறுகாய் ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் பண்ணுவோம். ஸோ நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், கல்யாண மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். நீங்கள் சாப் பண்ண உடனே இந்த ஊறுகாய் ரெசிபி பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் இந்த உப்பு இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாங்காய் துண்டங்களில் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது ஒரு 1 day ஃபுல்லாக கூட இந்த உப்பில் மாங்காய் ஊறிச்சின்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா கூடுதலாக இருக்கும். நல்ல எம்மியான ஒரு ஊறுகாய் ரெசிபிக்கு நம்ம உப்பில் ஊற வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 45 minutesலேருந்து ஒரு 1 hour வரைக்கும் உப்பில் ஊறினா நல்லாயிருக்குங்க. ஸோ ஒரு 1 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வெறும் வானிலையில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுக்கும்போது ரொம்ப ஸ்லிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெந்தயத்தோட வாசனை உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூலிங் ஆனதுக்கப்புறமா இப்படி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 மணி நேரம் போல் மாங்காய் உப்பில் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, வானிலையில் தேவையான அளவு நல்லெண்ணெயை போட்டு, ஸோ அதில் தேவையான அளவு கடுகு, நான் 1.5 டீஸ்பூன் போல் கடுகு எடுத்திருக்கேன். அது பொரிச்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அதை போட்டுக்கலாம். ஸோ அதை நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம உப்பில் ஊற வச்சுருக்கிற மாங்காயை இதில் போடலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா நல்ல கொதிநிலையில் இருக்க இந்த சீசனிங்கை எடுத்து மாங்காயில் ஊற்றுவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற அந்த யானத்தில் நீங்கள் மாங்காயை போட்டு பண்ணிங்கன்னா ஊறுகாயோட லைஃப் கூடும். ஸோ நம்ம ஒரு 2-3 தடவை கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே எண்ணெய், உப்பில் ஊற வச்ச மாங்காய், தனி மிளகாய்த்தூள் ஒன்று போல் எல்லாம் கலந்து வரட்டும். ஜஸ்ட்டு 3 to 4 minutesல எல்லாம் ஒன்று போல் வந்துடும். உங்களுக்கு அந்த ஊறுகாயோட வாசனையே நல்ல மனம் கமழும், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாம் ஒன்று போல் கலந்து வந்துருச்சு. நம்ம இறக்குற ஸ்டேஜில் வெந்தயத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா கலந்து கொடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 2 to 3 month வரைக்கும் உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.